நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். நான் கோவை எஸ்கேபிசி டாடலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நாம் கடந்த பதிவில் அபிராமி அந்தாதி பாடல்களை பார்த்தோம். இப்போது அதனுடைய மூன்றாவது பாடலாக இருக்கின்ற அபிராமி அந்தாதி பாடலை புகழடைந்தேன் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த பாடலுடைய பயன் குடும்ப கவலையிலிருந்து விடுவதற்காக என்று சொல்லப்படுகிறது. கடந்த பாடல் அறிந்தனமே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் அறிந்தேன் என்று ஆரம்பிக்கிறது. வாருங்கள், இந்த பாடலுடைய மூல பாடல் அபிராமி பட்டர் பாடியதை முதலில் பார்க்கலாம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதரையே என்பது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியினுடைய மூட பாடலாகும். இதை நாம் எல்லோரும் வழக்கம் போல் எளிதில் புரிந்து படிப்பதற்கு வசதியாக நாம் இப்போது அதை சொற்பிரித்து பார்க்கலாம். வாய்விட்டு பாடி மகிழ்வது புண்ணியம் என்பதால் நாம் அதை பாடலாம். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறிவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே என்பது இந்த பாடலாகும். இதனுடைய முதல் இரண்டு வரிகளில் நாம் அன்னை அபிராமியுடைய திருவடிகளை சரணடைந்தேன் என்று பாடுகிறார். ஆகவே ஒவ்வொரு சொற்களாக அதனுடைய அரும்பத உரையை நாம் பார்த்து விடலாம். அறிந்தேன் எவரும் அறியா என்றால் எளியோர் யாரும் அறிந்து கொள்ள இயலாத மறையை அறிந்து என்றால் அன்னையே அவளே வெளுத்துணை, அவளே மறை, அவளுக்கு வேத ஜனனி என்ற பெயர் உண்டு என்றெல்லாம் கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். ஆகவே அவளே வேதத்தின் ஆணிவேராக இருப்பவள் என்பதால் அன்னையே விழுத்துணை என்றும் இரகசியத்தை நான் உணர்ந்து கொண்டதால் செறிந்தேன் உனது திருவடிக்கை, அன்னையினுடைய திருவடிகளே புகழ் என்று சேர்ந்து இருகப்பற்றி கொண்டேன் என்பது முதல் பகுதிக்கான பொருளாகும். திருவே என்று திருமகளை அபிராமி பட்டர் உமையவளை திருமகள் என்று இவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் அன்னைக்கு மகாலட்சுமி என்று ஒரு என்று ஒரு பெயர் இருப்பதாக கீபாஜா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வெறிவி என்றால் அஞ்சி நடுங்கி, பிரிந்தேன் என்றால் விழிகளேன். வழக்கமாக பிரிந்தேன் என்பது இடைநிலை ரா போட்டு எழுத வேண்டும். ஆனால் இந்த பாடலினுடைய எதுகைக்காக வல்லின ரா போட்டு பிரிந்தேன் என்று பாடல் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்பர் பெருமை நின் அடியவர்களின் பெருமையை அறிந்து கொள்ளாத கரும நெஞ்சால் என்றால் தீவிரையுடைய நெஞ்சினால் மறிந்தே விழும் தெரிந்தே தலைப்புற விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே, நரகலோகத்திற்கு உறவாய அற்ப மனிதரையே விட்டு நான் விலகிவிட்டேன் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். இதனுடைய பொழிப்புரையை நாம் எளிய தமிழில் முதலில் பார்த்து விடலாம். அருட்செல்லுமுடைய திருமகளாக இருக்கும் அன்னையே, வேறும் அறியாரும் அறிய இயலாத ரகசியத்தை அடியேன் அறிந்தேன். அதாவது அவளே வெளுத்துணை, அவளே வேதத்தின் பொருள் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன். அங்கனும் அறிந்து கொண்டு உன் திருவடிகளே புகழ் என்று சரணடைந்தேன். நின்னுடைய அடியார்களின் பெருமையை எண்ணாத பாவம் மிக்க மனம் காரணமாக குப்புற விழும் நரகலோகத்தின் தொடர்புடைய மனிதர்களை விட்டு அஞ்சி நடுங்கி விலகினேன் என்பது இந்த பாடலுக்கான பொழிப்புரையாகும். ஆகவே இந்த பாடலிலே அன்னை அபிராமியே எல்லோருக்கும் வெளுத்துணை என்பதை மீண்டும் ஒரு முறை அவளை திருமகள் என்று வழிவர்ணித்து அபிராமி பட்டர் போற்றி புகழ்கிறார். மூல நூலில் கீபாஜா அவர்கள் எழுதிய உரை சுருக்கம் இப்படி இருக்கிறது. நான் உன் திருவடியை பற்றி கொண்டேன். உன்னுடைய அன்பர்களின் பெருமையை எண்ணி வழிபடாதவர்களும் தீவினை மிக்க நெஞ்சம் படைத்ததனால் குப்புற விழும் நரகத்திற்கு உறவானவர்களுமான
துர்ச்சனர்களை நான் நெடுந்தூரத்தே விலகி பிரிந்து விட்டேன் என்று பாடுகிறார் அபிராமிப்பட்டர். ஸோ திரு என்றால் மகாலட்சுமி என்று பொருள். இதற்கு புகழடைந்தேன் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். வாருங்கள், பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் வாய்விட்டு படித்து அறிந்து கொள்ளலாம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை, அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. திருவே வெறிவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை, எண்ணாத கருமனஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இந்த பாடலை பாடி பணிந்தால் நாம் குடும்பக் கவலையிலிருந்து விடுவதற்கு வழிபிறக்கும் என்று பலர் சொல்கிறார்கள். வணக்கம், நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து ஆதரவு தாருங்கள். அடுத்த அபிராமி அந்தாதி